பெரும்பிடுகு முத்தரையர் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாடு கட்டி ஆண்ட மாமன்னர். நாம் பாட புத்தகத்திலெல்லாம் படித்திருப்போம். அந்த பாட புத்தகங்களிலே எப்படி சேர நாடு இருக்கிறதோ, சோழ நாடு இருக்கிறதோ, பாண்டிய நாடு இருக்கிறதோ, பல்லவ நாடுகள் இருக்கிறதோ, அதே போல முத்தரையர் நாடு என்று ஒரு தனி நாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அந்த நாட்டிலே, அந்த முத்தரையர் நாட்டிற்கு 30க்கும் மேற்பட்ட மன்னர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இருந்த போதும் நம்முடைய வீரத்தின் அடையாளமாக, நம்முடைய ஒற்றை அடையாளமாக 16க்கும் மேற்பட்ட போர்களில் தோல்வியே காணாத வெற்றியை மட்டுமே கண்ட வாகைப்பூ வேந்தன், காவிரி கரையின் மைந்தன், பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் தான் இந்த சமூகத்தின் வீரத்தினுடைய சாட்சி என்ற அடிப்படையிலே நாம் அவரை முன்னிறுத்தியிருக்கிறோம். வரலாறு மிக பெரியது. வருகின்ற நுழைவாயிலே பார்த்திருப்பீர்கள். இன்றைக்குதான் உறுப்பு தானத்தை பற்றி அரசாங்கம் அத்துணை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் புராண காலத்திலேயே தன்னுடைய கண்ணையே தானமாக கொடுத்து தன்னுடைய பக்திக்கு பெருமை சேர்த்து 63 நாயன்மார்களே ஒருவராக மாறி போன அருள்மிகு கண்ணப்ப நாயனார் இந்த சமூகத்தில் வெளிவந்தவர். ஆசியாவிலே மிகப்பெரிய கோபுரம் என்று சொல்வார்கள். 108 திவ்ய தேசங்களிலே முக்கியமானது திருவரங்கம். அந்த திருவரங்கத்திலே திருப்பணிகளை செய்த நீலன் என்னும் திருமங்கை ஆழ்வார் முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர். பொறித்து வைத்திருக்கிறோம். முத்தரையர் வேறு, சோழர் வேறு என்று சொல்வார்கள். இன்று வரை முத்தரையர்கள் வேறு, சோழர் வேறு என்று சொல்பவர்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை. முத்தரையர் தான் சோழர்கள். முற்கால சோழர்கள் முத்தரையர்களே, பிற்கால சோழர்கள் முத்தரையர்களின் வழிவந்தவர்களே. இதை வலியுறுத்தி வரலாற்று ஆசிரியர் ஐயா சுந்தரராஜன் சேர்வை அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. எந்த வரலாற்று ஆசிரியரும் அதை மறுக்க முடியவில்லை. அப்படின்னா என்ன காரணம்? முத்தரையர்கள் தான் சோழர்கள், சோழர்கள் தான் முத்தரையர்கள். அதனால் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் ராஜராஜ சோழனுடைய படத்தை. ராஜராஜ சோழன் முத்தரையர். இன்னொரு முக்கியமான தகவலை நீ தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் எல்லாம் ஒரு வரலாற்று தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பி இருக்கிறாரே அந்த தஞ்சை பெரிய கோவில், உலக அதிசயங்களாக வர வேண்டிய அந்த கோவில், அந்த கோவிலே நம்முடைய மன்னர் பெரும்பாட்டனார் சாத்தன் பைலிலி என்ற மன்னரால் கட்டி எழுப்பப்பட்ட விஜயால சோழீஸ்வரம் என்று இன்றைக்கு நார்த்தாமலையிலே இருக்கிறது. அந்த விஜயால சோழீஸ்வரத்தினுடைய கருவறை அமைப்பும் கட்டடக்கலை அமைப்பும் தஞ்சை ராஜராஜனால் கட்டி எழுப்பிய தஞ்சை பெரியவுடையார் கோவில் அமைப்பும் ஒத்த அமைப்பு. அப்படின்னா என்னன்னா, விஜயால சோழீஸ்வரத்தை பார்த்துதான் அதற்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தஞ்சை கோவில் கட்டி எழுப்பப்பட்டது. முத்தரையருடைய கட்டடக்கலை தான் தஞ்சை பெரிய கோவில். இதை எந்த வரலாற்று ஆசிரியராலும் மறுதளிக்க முடியாது. இவ்வளவு பெரிய சிறப்புக்கு சொந்தமான இனம் சொல்லிக்கிட்டே போலாம். பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர். ஏகலைவன் இந்த வேட்டை சமூகத்தை சார்ந்தவர். ஒவ்வொருத்தரையும் அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். வரலாறு சொல்லி மாளாது. இந்த சமூகத்தினுடைய வரலாறு வேற எந்த சமூகத்திற்கும் இம்மண்ணாண்டார் அப்படிங்கிற பட்டம் கிடையாது. 1000 பட்டம் எங்களுக்கு இருக்கு, 2000 பட்டம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவான். இம்மண்ணாண்டார், இம்மண்ணை ஆண்டவர்கள் முத்தரையர்கள். அதனால இம்மண்ணாண்டார் அப்படிங்கிற பட்டம் தாங்கியவர்கள் இன்றைக்கு முத்தரையர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, வரலாறு பெரிது. பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நீங்களும் நானும். ஆபிரகாம் லிங்கன் சொல்வார், என்னுடைய தாத்தன் பெரியவன், என்னுடைய அப்பன் பெரியவன், என்னுடைய பெரியப்பா பெரியவர், நான் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். அந்த வரலாற்றுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் பெயரை காப்பதற்கும் நீங்கள் இன்று தகுதியானவனாக இருக்கிறீர்களா என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதுபோல நம்முடைய வரலாறு பெரிது, இன்றைய அரசியல் மிக மிக சிறிது. வெறும் பெருமைகளை மட்டும் பேச வந்தவன் அல்ல நான். ஒட்டுமொத்த வீர முத்தரையர்களும் ஒட்டுமொத்த தமிழர் தேசத்தவர்களும்
வெறும் பெருமையை பேச வந்தவர்கள் அல்ல. என் அன்பிற்குரியவர்களே, என்னை கேட்கிறார்கள், ஏன் குருமணிகண்டன், ஏன் இந்த சமூகத்தினுடைய அவலத்தை மட்டும் பேசுறீங்க? கேவலமாக இருக்கிறது எங்களுக்கு, பெருமை பேசுங்கள். அது என்னடா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு படலன்னு பேசுறதுக்கு கேசினுடைய தம்பிகள் என்ன வராது? இந்த சமூகத்தினுடைய வரலாறு எப்படி பெரியதோ அதே போல இந்த சமூகம் இன்றைக்கு படுகின்ற இன்னல்களும் பெரியது, அவலங்களும் பெரியது. அந்த அவலத்தை பேசுவதற்காக தான் நாங்கள் இங்கே களத்தில் நிற்கிறோம், கட்சியை கட்டமைத்திருக்கிறோம். பாதிக்கப்படுவதாக தமிழகம் முழுவதும் பாதிக்கப்படுகிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு முன்னும் சரி, இதற்கு பின்னும் சரி, கிராமம் கிராமமாக காலணி கூட அணியாது இந்த மக்களை வற்றிய வயிறோடும் வறண்ட தொண்டையோடும் இந்த மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஏழை தலைவன், எளிய தலைவன் அண்ணன் KKS அவர்களை தவிர அவருக்கு முன்பும் பின்பும் சரிநிகர் சமானமாக ஒரு தலைவன் கிடையாது. இன்றைக்கு 5000 கிராமங்களை சந்தித்திருக்கிறார். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் அரசியல் உரிமை மீட்பு மாநாடு என்று திருச்சியிலே நடத்திய போது 500 கிராமத்தை சந்தித்தார். அதன் பிறகு வளையர் வாழ்வுரிமை மாநாடு 1000 கிராமத்தை சந்தித்தார். இலக்கு நிர்ணயித்தார், இந்த மாநாட்டுக்கு 5000 கிராமங்களை நான் சந்திப்பேன் என்று. சந்தித்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் 4G 5G வந்துருச்சு. வீடியோ கான்பரன்சிங்ல கூட்டம் அட்டெண்ட் பண்றாங்க, காணொளி முறையிலே கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த நாகரீக காலத்தில், இந்த நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் நான் நேரடியாக தான் மக்களை சந்திப்பேன் என்று ஒரு லட்சியத்தோடு, என்றைக்கும் லட்சியவாதிகளுடைய லட்சியம் தோற்பதே இல்லை. அதற்கு சாட்சி தான் இங்க 5000 கிராமத்தை சந்தித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் 1,25,00,000 பேர், புள்ளி விவரமாக சொல்வோம், வாக்காளர்களாக மட்டும் 80 லட்சம் பேரிலிருந்து 90 லட்சம் பேர். மிகப்பெரிய மக்கள் சக்தி. 40 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள். 10 பாராளுமன்ற தொகுதிகளிலே இவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் MP. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை கொண்ட தொகுதி மட்டும் 15க்கும் மேற்பட்ட தொகுதி, 15 தொகுதிக்கு மேல 1 லட்சம் வாக்கு இருந்த போதும் 40 சட்டமன்ற உறுப்பினர்களாக வரவேண்டிய இந்த சமூகம் வெறும் 4 MLAக்கள் தான் இருக்கிறாங்க. அது இன்று. ஆனால் சுதந்திர இந்தியாவில் இந்த தமிழகத்தில் தமிழக சட்டமன்றம் அமைந்ததில் இருந்து தமிழக சட்டமன்றத்திற்கு சென்ற முத்திரையருடைய விவரம் தெரியுமா? தமிழக சட்டமன்றத்திற்கு இதுவரை சுதந்திர இந்தியாவிலேயே இந்த 75 ஆண்டு காலத்திலேயே வெறும் 64 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, வெறும் 64 பேர் 75 வருஷத்துல. 3/4 நூற்றாண்டு கடந்து விட்டது. ஒரே சட்டமன்றத்தில் வன்னியர்கள், ஒரு சட்டமன்ற தேர்தலிலே வன்னியர்கள் 20க்கும் மேற்பட்டோர் MLA ஆகிறாங்க. முக்குலத்தோர்கள் 25க்கும் மேற்பட்டவர்கள் MLA ஆகிறார்கள். கொங்கு வேளாள கவுண்டர்கள் 30க்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக போகிறார்கள். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் பிறந்த சமூகத்திலிருந்து இதுவரை சட்டமன்றத்திற்கு சென்றவர்கள் எண்ணிக்கையே 64 தான். இதுல இன்னொரு விவரம் வருவோம். இன்றைக்கு இருக்கிற அமைச்சரவையில் கூட முக்குலத்தோர்கள் 5 பேர், நாடார்கள் 5 பேர், வன்னியர்கள் 5 பேர் என்று அதிகப்படியான எண்ணிக்கையிலே இருப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் பிறந்த சமூகத்திலிருந்து இதுவரை அமைச்சர்களாக இந்த ஆட்சியை அலங்கரித்தவர்கள் வெறும் 12 பேர் தான். வெறும் 12 பேர். இந்த நாடு ஜனநாயக நாடு, இந்திய நாடு, உலக நாடுகளுக்கெல்லாம் முன்மாதிரி என்று சொல்வார்கள். மிகப்பெரிய ஜனநாயக நாடும் இந்தியா, மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜனநாயக நாட்டில் இதுவரை 12 பேர் தான் அமைச்சர்களாக போனவர்கள். அப்ப எதை சொல்கிறோம்? அவலம் என்று எதை சொல்கிறோம்? இதை தான் சொல்கிறோம்.
இதை கேட்க வேண்டியது யார்? அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. நம்முடைய அதிகாரம் யாரிடத்திலே இருக்கிறது? யார் அதை திருடி வைத்திருக்கிறார்கள்? பட்டுக்கோட்டையிலே 1,00,000 வாக்குகளுக்கு மேல் முத்திரையர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த பட்டுக்கோட்டையிலே ஒரே சமூகத்தை சார்ந்தவர் 7 முறை எம்எல்ஏ. எப்படி? ஒரு தொகுதியில முத்திரையர்கள் 1,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவன்தான் பெரும்பான்மை, முதல் பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை. ஆனால் அதே தொகுதியில ஒரே சமூகம், மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமூகம் 7 முறை எம்எல்ஏ. நத்தம் சட்டமன்ற தொகுதி 1.25 லட்சம் வாக்கு. அந்த நத்தம் சட்டமன்ற தொகுதியில 10 வீடு கூட இருக்காத ஒரு சமூகம் 4 முறை எம்எல்ஏ. நல்லா கவனிக்கின்ற அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அதிகாரம் யாரிடத்திலே இருக்கிறது? குளித்தலை சட்டமன்ற தொகுதி 1.25 லட்சம் வாக்கு முத்திரையர்கள். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, அந்த தொகுதியிலே 10,000 வாக்குகள் கூட தேராத ஒரு சமூகம் 11 முறை எம்எல்ஏ. 11 முறை எம்எல்ஏ. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில அதே போலதான் 1,00,000 வாக்குகள். மாற்று சமூகம் 9 முறை எம்எல்ஏ. இதெல்லாம் புள்ளி விவரம் எடுத்து பாருங்க. உங்களுக்கு எல்லாம் கையேடா, சின்ன கையேடா போட்டு கொடுக்கிறோம். இப்படியே சொல்லிட்டே போலாம். திருப்பரங்குன்றம், திருமங்கலம் பெரும்பான்மை வாக்கு மதுரையில. ஆனா ஒரு முறை வேட்பாளர்களாக கூட இருவரும் திராவிட கட்சிகள் நம்மை அறிவித்ததில்லை. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பெரும்பான்மை மக்கள் நம்ம ஒரு முறை கூட அறிவிச்சதில்லை. இந்த பக்கத்தில் இருக்க விராலிமலை 1,00,000 வாக்குகள், மிக மிக அடர்த்தியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி. ஆனால் 3 முறை அந்த தொகுதியிலே 10 வீடு கூட தேராது. இன்னும் வச்சுக்க போனா 10,000 வாக்கு கூட தேராது. அவங்க எம்எல்ஏ. இப்ப இதுதான் அதிகார திருட்டு, இதுதான் அதிகார பறிப்பு. இந்த அதிகாரத்தை மீட்பதற்காக இந்த மாநாடு. இங்க சொல்லணும்ல, எங்க அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு வரலாற்றை சொன்னோம்ல, மிகப்பெரிய வரலாறுன்னு. ஆனா இன்றைக்கு இருக்க அவலத்தையும் சொல்லணும். பெரிய பெரிய பேர் தான், நாடு கட்டி ஆண்டம் இனதான், ஒரு வீடு கட்டி வாழ வழி இல்லை. நீங்க இப்படியே தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் அந்த பிரதான சாலைகளிலே பயணித்தீர்கள் என்று சொன்னால், இருபுறமும் இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் அத்துணையும் முத்திரையர்களுடைய குடிசை வீடுகளாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்திரா காந்தி காலத்திலிருந்து, அம்மையார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்திலிருந்து வீடு வழங்கும் திட்டம் இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம், கலைஞர் வீட்டு வசதி திட்டம், இப்போது கலைஞர் கனவு இல்லம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பசுமை இல்லம், இப்போது ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆவாஸ் யோஜனா என்று இலவச வீடு வழங்கும் திட்டம் இருக்கிறது. இந்திரா காந்தி காலத்திலிருந்து அந்த அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகளை கூட வாங்கி பயன்பெற தெரியாத ஊமை சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. இந்த ஊமை சமூகத்தின் உரிமை குரலாக எங்கு ஒலிக்க வேண்டும்? சட்டமன்றத்திலே தலைவர் ஒலிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த மாநாடு. அது மட்டும்தானா? சட்டமன்றத்துக்கு போயிச்சா எல்லாம் சரியாயிருமா? இது பெரிய தொடக்கம், முதல் படி. எந்த கட்சிகள் உன்னை மாவட்ட செயலாளராக ஆக்க மறுத்ததோ, எந்த கட்சிகள் உன்னுடைய வாய்ப்பை பறித்ததோ, முத்திரையரா இல்ல மாவட்ட செயலாளர் இல்ல, அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் முத்திரையர்களா? நோ நோ நோ. மற்ற சமூகமா? எஸ் எஸ் எஸ். எந்த கட்சியிலும் இல்ல. அப்ப முடிவு பண்றோம், நீ என்ன எனக்கு வாய்ப்பு தருவது? சமநீதி போராளி, புரட்சியாளர், அரசியல் புரட்சியாளர். இது எதுவும் நடக்காது என்று சொல்பவன் சாதாரண மனிதன். நடக்காத அசாத்தியங்களை நடத்தி காட்டுவோன் புரட்சியாளன். அந்த புரட்சியாளன் தான் எந்த சமூகம் மறுக்கப்பட்டதோ, எந்த சமூகம் ஒதுக்கப்பட்டதோ, எந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டதோ அதே சமூகத்திலிருந்து 54 பேரை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கார். 54 பேர் இந்த மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் உரிமை மறுக்கப்பட்ட சமூகம். இந்த அரசியல்வாதிகளால் புறந்தள்ளப்பட்ட சமூகம்,
குரலற்ற சமூகம், ஏழை எளிய விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய சமூகம், அவர்களை இன்றைக்கு மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கிறார் சமநீதி போராளி அவர்கள். இதுதான் தொடக்கம், அரசியல் மீட்புக்கான தொடக்கம். வெறும் பெருமையை பற்றி மட்டும் நாங்கள் பேச வரல. பெரிய பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஹைக்கூ படிச்சேன், குறுங்கவிதை ஹைக்கூ. எதிர் வீட்டு சரஸ்வதியும் லட்சுமியும் காசு பணம் இல்லாததனால் கல்வியை பாதியிலே விட்டார்கள் அப்படின்னு ஒரு ஹைக்கூ. புரியுதுங்களா? எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதியும் லட்சுமியும் காசு பணம் இல்லாததனால் தன்னுடைய படிப்பை பாதியிலே விட்டார்கள். பேர் என்ன? சரஸ்வதி. விட்டது என்ன? படிப்ப. பேர் என்ன? லட்சுமி. எதனால படிப்பை விட்டாங்க? காசு இல்லாதனால. சரஸ்வதி என்ன கடவுள்? கல்வி கடவுள். லட்சுமி என்ன கடவுள்? செல்வத்திற்கான கடவுள். பேர் என்னமோ படிப்புக்கான கடவுளும் செல்வத்திற்கான கடவுளும் தான். ஆனா படிக்க வழி இல்ல. அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ இந்த சமூகத்திற்கு பொருந்துகிறது. உங்களுடைய பெயர் காவல்காரன், அப்படி நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம். காவல்காரன் நான். எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர் பார்க்கீங்க? how many members? எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. சரி, ஐபிஎஸ் வேணாயா? சரி, அடுத்த ரேங்க் வருவோம். எஸ்பி கேடர்ல இருந்து கீழே எத்தனை ஏடிஎஸ்பிஸ் இருக்கீங்க? எத்தனை ஏடிஎஸ்பிஸ் இருக்கீங்கன்னா இல்ல. டிஎஸ்பி எண்ணிரலாம், காவல் துணை கண்காணிப்பாளர்களை எண்ணி விடலாம். மொத்தத்துக்கே தமிழகம் முழுக்க ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி எண்ணிரலாம். ஆய்வாளர்கள் அப்படியே போக போக கொஞ்சம் அதிகரிக்கும். பேர் என்ன? காவல்காரன். காவல்துறையில ஒண்ணும் இல்லை. அதே போல அம்பலகாரன். அம்பலகாரன் என்றால் நீதி வழங்குபவர்கள் என்று அர்த்தம், நீதிபதி என்று அர்த்தம். மாவட்ட நீதிபதிகளாக கூட இந்த சமூகத்தில் இருந்து இன்னும் வரவில்லை. இதையெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணும். ராஜா முத்து ராஜா அம்மா, நாங்க தான்மா திருச்சி. யாரு திருச்சியில? நீங்க ராஜா தானே. ஆளுவது யாராக இருக்கணும்? ராஜா தானே ஆளணும். ராஜா ஆள்றீங்களா? இல்ல, நீங்கள் ஆளுவதற்காக தான். நீங்கள் வாழ்வதற்கு அல்ல இந்த மாநாடு, நீங்கள் ஆள்வதற்கு தான் இந்த மாநாடு. உங்களை ஆள வைப்பதற்கு தான் மாநாடு. என் அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு பெரிய அவலத்தில் இருந்து அந்த அவலத்தை துடைத்து எறிவதற்காக, அதை உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக நாங்கள் இங்கே களத்தில் நிற்கிறோம். எல்லாம் பேசுறோம். என்ன? தேர்தலுக்கு தேர்தல். தலைவர் கூட்டணி மாறுகிறார். அட அயோக்கிய பயல்களா, அதுக்கு பேர் வியூகண்டா. தலைவர் வீகத்தை மாற்றி அமைக்கிறார், மாறுகிறார் இல்ல, தன்னுடைய வீகத்தை மாற்றி அமைக்கிறார். இலக்கு ஒன்றுதான், இந்த சமூகத்தினுடைய விடுதலை. அவர் பயணிக்கிற அந்த இலக்கிற்காக பயணிக்கிற குதிரைகள் தான் மாறி மாறி அடுத்தடுத்து ஒரே ஒரு இலக்கு தான். அதிமுக கூட கூட்டணி வச்சா அதிமுக காரனுக்கு ரொம்ப கொண்டாட்டம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திமுகவோட இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சா ஜி வாழ்த்துக்கள் ஜி அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம். திமுகவோட கூட்டணி வச்சா திமுகவுக்கு சந்தோஷம். நீ எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கோ, முதல்ல உனக்குன்னு ஒரு சொந்த கட்சி வேணும். எல்லா சமூகத்திற்கும் ஒரு அரசியல் இயக்கம் இருக்கிறது. எல்லா சமூகத்திற்கும் இருக்கு. உன்னுடைய சமூகத்திற்கு ஒரு அரசியல் இயக்கம் வேணும். நீ பாஜக காரனாக இரு, அதிமுக காரனாக இரு, திமுக காரனாக இரு, உனக்கு சமூக ரீதியாக ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக நினைவுக்கு வருகிற பெயர் KKS. எங்கே சொல்லு? நீ கட்சியில திமுகவுடைய மாவட்ட செயலராக இரு, அதிமுகவுடைய மாவட்ட செயலராக இரு. இல்ல, நீ இருந்தினா கூட உனக்கு சமூக ரீதியாக பிரச்சனை வரும்போது நினைவுக்கு வருகிற பெயர், அவர் பெயர் தான் சமநீதி போராளி. வீகற்றை மாற்றுகிறோம். மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது பாஜக. நாங்க தான் தபால் தலை வெளியிட்டோம். அடுத்து காவல்துறை சீக்கிரம் முடிக்கணும் இருக்காங்க. இப்பவே வயலேஷன்ல போகுது. தபால் தலை நாங்கள் தான் வெளியிட்டோம். முத்தரையர்களே, பாஜகவின் பக்கம் நில்லுங்கள். ஏண்டா இத்தனை ஆண்டு காலமா
மற்ற கட்சிகள் எங்களை ஏமாத்தினது பத்தாதா, நீங்க ஏமாத்த வந்துட்டீங்களா? தபால் தலை வெளியிடுவதன் மூலமாக இந்த சமூகத்தினுடைய நிலை மாறிடுமா? இப்ப சொன்னனே நிலை, கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இப்ப நடந்த டிவிகே சம்பவம் இல்ல, ஒரு 3 பேர் கழிவுநீர் சுத்தம் செய்ய போய் இறந்து போயிட்டாங்க. கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய போய் இறந்து போயிட்டாங்க 3 பேர். அதில் ஒருவர் முத்தரைய சமூகத்தை சார்ந்தவர். எனதருமை ஜனநாயக சொந்தங்களே, ஒடுக்கப்பட்டோருக்காக நாங்கள் களத்திலே நிற்கிறோம் என்று பேசக்கூடிய அரசியல் கட்சிகளே, இந்த சமூகம் இன்னும் விளிம்பு நிலையில் தான் இருக்கிறது. கழிவு நீரை சுத்தம் பண்ணக்கூடிய தொழில் என்று சொல்லக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இன்னும் இருக்கிறார்கள். கொத்தனாரு, சித்தாளு, ஓட்டுநர், இப்படி உடல் உழைப்பை நம்பி மட்டுமே வாழுகிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. இவர்களுக்கான மாற்றத்தை கொண்டு வர வேணாமா? தபால் தலை வெளியிட்டால் இவர்களுடைய நிலை மாறிடுமா? கொத்தனாரா இருக்கவே என்ன ஆயிருவான்? கோடீஸ்வரன் ஆயிருவானா? வரலாற்றை பாதுகாக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வரலாற்றின் மூலமாக அரசியல் செய்யக்கூடாது. மற்ற கட்சிகள் நாங்க சிலை வச்சு தரோம், உங்களுக்கு முத்திரையர் சிலை வைக்கிறோம், சிலை வைத்தால் நிலை மாறிவிடுமா? நான் பாஜகவை பார்த்து கேட்கிறேன், தபால் தலை வெளியிட்டோம், தபால் தலை வெளியிட்டோம் என்று சொல்கிறீர்களே, நாடு முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள், மிக பெரும்பான்மையான பலத்தோடு இருக்கிறீர்கள். இந்த இந்திய தேசிய வரலாற்றிலேயே 3/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் 1,25,00,000 பேர் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் ஒரே ஒருவர் கூட இன்னும் வரை மாநிலங்களவை மண்ணை மிதிக்கல. நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி கூட, ராஜ்யசபாவினுடைய எம்பியாக ஒருத்தர் கூட இந்த முத்திரையர்கள் வரல. நீங்கள் முத்திரையர் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டீர்களானால், பாஜகவிற்கு உண்மையிலேயே முத்திரையர்கள் மீது அக்கறை இருக்குமானால் குடு, ஒன்னே ஒண்ணு குடு. எங்க தலைவருக்கு கொடுக்க வேண்டாம். முத்திரையர்ல இருக்கக்கூடிய யாரோ உன் கட்சியில வேலை பார்ப்பான்ல, ஜி வேலை பார்ப்பான்ல, அவங்களுக்கு குடு. எம்பியாக்கு நாளைக்கே பிரச்சாரத்துக்கு நாங்க போகல, எந்த கூட்டணி இருக்குமோ அந்த கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு கூட போகல. ஆக்கு என்னங்கடா தபால் தலையை வெளியிட்டு உங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை முத்திரையர்களை கொண்டு வரலான்னு பாக்குற. காலங்காலம் 2024 அதிமுக கூட பாஜகவை கூட்டணியில் வச்சுக்கல, வேணான்ட்டான். ஆனா அந்த நேரத்தில் அழைப்பை கொடுத்ததை நம்பி நேரடியாக போய் தமிழகம் முழுக்க, இங்க உட்கார்ந்திருக்க மாவட்ட செயலாளர்கள் தெரியும், 10 பேர் கூட பாஜகவுக்கு அங்க பொறுப்பாளர்கள்னா நம்மால் 100 பேர் நிற்பான், கொடியோட 100 பேர் நிற்பான். தமிழகம் முழுக்க நின்னா ராமநாதபுரம் தொகுதியில ஐயா ஓபிஎஸ் வாங்கின வாக்குல பாதி வாக்கு நம்ம தான். 18% பிஜேபி எடுத்துச்சுன்னா அதுல பல்வேறு காரணங்கள் இருக்கு. அந்த பல்வேறு காரணங்கள்ல முக்கிய காரணம் முத்திரையருடைய வாக்கு இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. நீங்க அண்ணாமலையினுடைய தலைமைன்னு சொல்லுவீங்க, ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த அலைன்னு சொல்லுவீங்க. இந்த காரணங்கள்லாம் இருந்தாலும் முத்திரையருடைய வாக்கு 18% இருக்கு. இருக்கா இல்லையா? இப்படியெல்லாம் எங்களை வேலை வாங்கிட்டு நீ பாஜக தபால் தலை வெளியிடும் போது என்ன பண்றாங்க? 7 லட்சம் ரூபாய் ஒருத்தன் கொடுப்பானா, அவனையும் கூப்பிட்டு எங்களோட சரிசமயமா மேடையில் உட்கார வைப்பாங்களாம். 7 லட்சம் ரூபாய்க்கு பாஜக மாநில தலைவருக்கோ இல்ல பாஜக எந்த உறுப்பினருக்குமோ 7 லட்சம் ரூபாய்க்கு யோக்கியது இல்லையா? தபால் தலையை மத்திய அரசாங்கம் தானே வெளியிடுகிறது, மத்திய அரசாங்கம் வெளியிடுகிறதானே. அந்த 7 லட்சம் ரூபாயை மத்திய அரசிலே அங்கம் வைக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு தகுதி இல்லையா? அதை இன்னொரு அமைப்பு கிட்ட இருந்து வேண்டும் என்றே வாங்குறான். அப்படின்னா என்ன பண்றான்? முத்திரையருக்கு கே செல்வகுமார் மட்டும் தலைமை கிடையாது. கே செல்வகுமார் தலைமையிலே முத்திரையர்கள் திரண்டால் அவர் ஆளுகிற கட்சியோ எதிர்கட்சியோ தேசிய கட்சியோ திராவிட கட்சியோ அந்த கட்சிகளை இந்த மக்களுக்கான நல்லது செய்ய சொல்லி மிரட்டுவாரு. அதனால 2 பேரை வச்சுக்கணும், 2 பேரை பிரிச்சாளணும், டீமை பிரிக்கணும். அது நடக்காது ராஜா, அது நடக்காது. நீ துரோகம் செய்த, ராஜ்யசபா உறுப்பினர் கொடுப்பேன்னு சொன்ன கொடுக்கல, வாரியம் கொடுப்பேன்னு சொன்ன கொடுக்கல. இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் என் ஆள் கொடுப்பான்,
தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் முத்திரைகள் உங்களுக்கு பெருசா தூக்கி கொடுக்க போறான். இருங்க. பாஜக அதிமுக எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, பாஜக அங்கம் வைக்கிற கூட்டணிக்கு மிகப்பெரிய அடியை கொடுப்பான். அதிமுக மட்டும் என்ன நல்லவன் நினைக்கிறீங்களா? அன்றைய சூழ்நிலையில அரசியல் அதிமுகவில் இருபெரும் துருவங்களா இருந்தாங்க. ஐயா ஓபிஎஸும் இபிஎஸும். ஓபிஎஸ் இல்லாம தென் மாவட்டத்துக்குள்ள இபிஎஸ் வர முடியாது. யாரு? ஐயா எடப்பாடியார் தென் மாவட்டங்குள்ள ஐயா ஓ பன்னீர்செல்வம் இல்லாம வர முடியாது. யாரையுமே கூப்பிடல வளையர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு. நல்லா தெரிஞ்சு இப்ப சொல்றோம், வளையர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு தென் மாவட்டத்திலே அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த ஐயா ஓபிஎஸ்ஐ கூட நாங்கள் அழைக்கவில்லை. ஆனால் ஐயா எடப்பாடியாரை அழைத்து கொண்டு வந்து அந்த மாநாட்டை நடத்தினோம். மிகப்பெரிய மக்கள் அலை கூட்டம். எங்களுடைய பாதுகாப்பிலே, வீர முத்தையருடைய பாதுகாப்பிலே அங்கே உரையாற்றினார். போலீஸ் பாதுகாப்புல இல்ல. இப்ப கூட சில நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது செருப்பை வீசுறான். வீர முத்திரையருடைய மாநாட்டுக்கு வந்து ஐயா எடப்பாடியார் மேல செருப்பை வீசிடுவானா? அப்ப வந்தார், ஆட்சியில் இருக்கும்போது பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்தார், கூட்டிட்டு வந்தோம். ஆனா அந்த கட்சியும் நம்மளை துரோகம் செய்தது. இதே பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய விராலிமலையை சார்ந்த விராலிமலையுடைய எம்எல்ஏவாக இருந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் சாதிய நோக்கத்தோடு நமக்கு வாய்ப்பு கொடுத்த மறுத்தார், தடுத்தார். பகிரங்கமான குற்றச்சாட்டு. அடிமை எண்ணம் எங்களுக்கு கிடையாது, அதனால் எவனை கண்டும் அச்சப்பட வேண்டிய தேவையும் எங்களுக்கு கிடையாது. உண்மை எதுவோ அதை உடைத்து பேசுவர்கள் தான் சமநீதியாரின் தம்பிகள். தடுத்தார், சாதிய நோக்கத்தோடு தடுத்தார். மான உணர்ச்சியோடு நக்கி பிழைக்கல. எங்க ஐயோ அதிமுக இருந்துட்டோமே, எத்தனை கோடி வேணும் தர்றேன்னா ஆதரவு மட்டும் கொடு, சீட்டு கேட்காத. அதிமுக உனக்கு சீட் இல்ல, நோட்டு உண்டு, அமைதியாரு, முடியாது என்று சொல்லி மான உணர்ச்சியோடு வெளியேறினோம். நீ கொடுக்கிற நோட்டு என் மயிருக்கு சமானம். மான உணர்வு முத்திரையருக்கு தன்மான உணர்வு தான் பெரிது. இன்னைக்கு நேத்து இல்லடா, நாலடியார் காலத்திலே சொல்லி இருக்கான், மல்லன்மா ஞானத்து வாழ்பவர் எல்லாம் செல்வரெனினும் கொடாதவர், பெரு முத்திரையிலே செல்வரை சென்றிராதவர் அப்படின்னா என்ன பொருள்னா, ஒருவேளை சோத்துக்கு இல்லாம இருந்தாலும் இருப்பான்டா இந்த முத்திரையன். அடுத்தவனிடத்திலே மண்டிட்டு வாழ மாட்டா, பிச்சை கேட்டு வாழ மாட்டான்னு நான் சொல்லல, நாலடியார் சொல்லி இருக்கு. நாலடியார நீயோ நானோ நம்ம பாட்டனோ தாத்தனோ எழுதல, சமண முனிவர்கள் முத்தரையர்கள் தன்மானம் மிக்கவர்கள் தான் எழுதினா. அதே தன்மானத்தோட அதே ஒரு பேரரசர், வாழும் பேரரசர் தன்மான உணர்வோட வெளியேறி சுயேட்சையாக நின்றார் திருமயத்தில். 15,134 மானமுள்ள முத்திரையர்கள் வாக்கு செலுத்தினார்கள். எத்தனை பேரு? திருமயம் தொகுதியில் இருக்கக்கூடிய மானமுள்ள 15,144 பேர் வாக்களித்தார்கள். அதனால எந்த இடத்துல சிறிய அவமானம் ஏற்பட்டாலும் சரி, அந்த இடத்துல என்ன கிடைச்சாலும் சரி, அதை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியேறி மான உணர்வோட வெளியேறுவர்கள் தான் வீர முத்திரையர்கள், தமிழர் தேசத்தவர்கள். என்ன கூட்டணி? திமுக கூட கூட்டணி வைக்க கூடாதா? இந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகளை செவி சாய்த்து கேட்கிறார்கள். நிச்சயம் இந்த சமூகத்திற்கான வாய்ப்பு, சமநீதி போராளிக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு. இந்த சமூகத்திலே 1,25,00,000 பேர் இருக்கிறார்கள். சமநீதியார் ஒருவர் எம்எல்ஏ என்று சொன்னால் 1,25,00,000 பேரும் எம்எல்ஏ. நீங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? ஒட்டுமொத்த முத்திரையர்களுக்குமான வாய்ப்பு. அப்படியே இருட்டடிப்பு செய்வான். இவனும் செய்ய மாட்டான், செய்யறவனையும் செய்ய விட மாட்டான். நாங்க தான் அதிமுக தான் சிலை வச்சோம். சரி ராஜா, பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய சிலையை வைத்தது வேணா அதிமுக, வெறும் சிலையை மட்டும் வச்சுட்டு விட்டுட்டீங்க. யார் ராஜா அரசு விழாவா அறிவிச்சது தெரியுமா உங்களுக்கு? அரசு விழாவாக பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையுடைய சதய விழாவை அறிவித்தது முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவருடைய தலைமையிலான அரசாங்கம். இதை யாரும் பேச மாட்டான். ஏன்னா கூட்டணி இந்த மக்களை அதிமுக வாக்காளர்களாக மட்டும் வைத்திருக்கணும். எங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்றான்? கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதிமுகவில் தான் முத்திரையர்கள் இருக்கிறார்கள், எதற்கு நாங்க முத்திரையர் சங்கத்தை சேர்க்கணும்? எப்படி
சுட்டு போட்டா கூட பிறந்த குழந்தை கூட அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு வரும். நாங்க ஏன் முத்திரையர் சங்கத்தை சேர்க்கணும்னு கேட்கிறாப்ல. அப்ப என்ன எண்ணம்? மிதப்பு. நாங்க தான் சிலை வச்சோம். இந்த சிலைக்கு இன்றைக்கு அரசு விழாவாக அரசு கௌரவம் கொடுத்தது யார்? ஐயா கலைஞர். 2019 அறிவிச்சிங்க தேர்தல் வரும்போது, 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திருச்சியில் இருக்க மணிமண்டபத்தை ஐயா எடப்பாடியார் அறிவிச்சார். அறிவிச்சு அரசாங்கம் நினைச்சா 1 மாசத்துல திறக்கலாம். தேர்தலுக்கு அப்பவே 3 மாசம் இருந்துச்சு. 2019 கட்டினது அவர். அதன் பிறகு 21 வரையும் ஆட்சியில் இருந்தாரு, திறக்கல. நம்ம பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய கோரிக்கையை ஏற்று திராவிட மாடல் அரசாங்கம் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசாங்கம் திறந்து வைத்தது. நம்ம அன்னைக்கு எதிர்கூட்டணியில் இருந்தாலும் நம்மளை அழைத்தது. அதனால அரசியல் வியூகங்கள் என்பது நிலைமைக்கு நிலைமை மாறுபடும். என் அன்பிற்குரியவர்களே, மாறுபடும். இதையெல்லாம் நீங்க உள்வாங்கிக்கிட்டு ஒரே தலைமையின் கீழே நிக்கணும். இந்த புதுசா வராங்க, நடிகர் விஜய் வரார், அரசியலுக்கு வரார், அவர் பெரிய மாற்றத்தை தருவார் அப்படின்லாம் நின்னீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதிமுக ஏமாத்திருச்சு, பாஜக ஏமாத்திருச்சு, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. தாவேகா தலைவர் மட்டும் நமக்கு அப்படியே தூக்கி கொடுத்துருவாரா? முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா, புரட்சி கலைஞர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது கூட அவர் படங்கள் எல்லாம் புரட்சி வசனங்கள் இருக்கும். இன்றைக்கு பட்டி தொட்டி தோறும் முழங்கக்கூடிய போராடடா வாழேந்தடா என்ற பாட்டு ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்தனுடையது. விஜய் பாட்டெல்லாம் எடுத்துக்கோமா, பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி விஜயகாந்த் பாட்டெல்லாம் இருக்கும். அவருடைய படமும் இருக்கும். நம்ம அண்ணன் விஜயோடைய படம் எந்த பண்பாட்டை வெளிப்படுத்தும் என்று சொன்னால், மாமியாருக்கு சோப்பு போடுகிற பண்பாட்டை தான் வேணும். ஆமாவா இல்லையா? ஒரு படம், அந்த படத்துல இந்த பகுதி பாத்ரூம்ல இருந்து இந்த பகுதிக்கு சோப்பு போடுவார். வில்லுன்னு ஒரு படம், நம்முடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிற, அண்ணன் விஜயனுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிற படம் வில்லு. எடுத்து போய் இன்னைக்கு இருந்தா பாருங்க. குழந்தைகள் பார்க்க வேணாம், பெண்கள் பார்க்க வேணாம், ஆண்கள் மட்டும் பாருங்க. அவரே சொல்றார், என் அன்பிற்குரியவர்களே, அண்ணன் விஜயே சொல்கிறார், தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா தங்க நிறத்தை பார்த்தார்னா தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டு வந்துருவார். அதனால தயவு செஞ்சு ஓட்டு போறாதீங்க, உன் இதயத்தை கொடுத்துரு, இந்தியாவே உனக்கு தான்ட்டார். யாராவது இதயத்தை கொடுத்தா இந்தியாவே உனக்கு தான் சொல்லிடுவாரு. அதனால என் அன்பிற்குரியவர்களே, புதிதாக முளைப்பவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்கள் இல்ல. களத்திலே யார் நிற்கிறார்? நீ பாதிக்கப்படும் போது ஓடோடி வந்து உன் துன்பத்தையும் துயரத்தையும் துடைப்பது யார்? சமநீதி யார்? அவருடைய களங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி தட்டி எழுப்புவோம் தமிழர்களை, கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை. நன்றி, வணக்கம்.